Hi friends, welcome to Daily Current Affairs Analysis. இன்னைக்கு இந்த நியூஸ் பேப்பரில் வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எக்ஸாம் ஹாஸ்பிட்டல் பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னன்னா சிவகுமார் வந்து சிஎம் தான் வந்து உறுதிமொழி இருக்க போறாரு. தென் வந்து டிவிகே இபிஎஸ் இஷ்யூஸில் வந்து ஹார்ஸ் ட்ரேடிங் இருக்கு. தமிழ்நாடு கவர்னர்கிட்ட இஷ்யூஸ் ரெலவெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. பிரம்மோஸ் டீல் வியட்நாம் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. தென் வந்து நியூ ப்ராக்சிஸ் வந்து 4 பவுண்ட் பண்ணியிருக்கிறதும். தென் இந்தியா வந்து ஹீட் ஆகிட்டு இருக்கா, அது மாதிரி அர்பன் ஹீட், ஐஸ்லாண்ட், எல்லினோ எஃபர்ட் அதில் பார்த்துலாம். தென் கோல் கன்சர்வேஷன் 37,500 கோடி பேக்கேஜ் வந்து ரெலவெண்ட்டாக நியூஸ் வந்துச்சு. ஓகே, இந்த டாபிக் எல்லாம் இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். ஆஸ் யூஷுவலாக ஒரு டாபிக்னா ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் எம்ஸ்க்கு பார்த்துக்கலாம். தென் வந்து நியூஸில் வந்த இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ், தென் எக்ஸ்ட்ரா ஃபிலிம்ஸில் உண்டான பாயிண்ட்ஸும் பார்த்துக்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? காங்கிரஸ் லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டி லீடர் who gets involved by the governor to form the government is determined by A. National Party President alone. B. A vote among elected MLAs of the party in the State Assembly. C. The Prime Minister recommendation to the Governor. D. The Election Commission of India. Correct answer என்ன? Option B. A vote among elected MLAs. நியூஸில் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பார்த்துக்கலாம். டிகே சிவகுமார் சார் வந்து என்னென்னா சிஎம்மாக வந்து கர்நாடகாவில் வந்து ஜூன் 3 வந்து பதவியேற்கிறது வந்து கவர்னர் வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இந்த ஃபங்க்ஷன் வந்து சிம்பிளாக தான் நடக்கும் அதான் சொல்லியிருக்காங்க. ப்ரீவியஸாக வந்து சிஎம் சித்தார்த்மையா அவர் வந்து சிஎம்மாக இருந்தார். அவர் ஸ்டெப் டவுன் பண்ணதுனால சிவகுமார் சார் வந்து இப்போ வந்து டெப்யூட்டி சிஎம் டு சிஎம்மாக வந்து மாற்றுறாங்க. இதில் வந்து 135 காங்கிரஸ் எம்எல்ஏ, 2 அசிஸ்டன்ட் மெம்பர்ஸ், 1 சங்கம் மெம்பர்ஸ் அது மாதிரி சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, கேபினெட் ஃபார்மேஷன் நடக்க போது. நியூ டெபுட்டி சிஎம் போஸ்ட் இருக்கா, அது மாதிரி இருக்குன்னா ஒன்றும் கொஸ்டின் மார்க்காக இருக்குது. டெபுட்டி சிஎம்ன்றது எந்த ஒரு கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்டும் இல்லை. ஆர்டிக்கிளும் எங்கேயும் மென்ஷன் பண்ணிப்பாங்க. செக்ரட்டரி அது மாதிரி பாடி மாதிரி எங்கேயும் வந்து சொல்லிக்க மாட்டாங்க. அதை ஞாபகம் வச்சுங்க, ஏன்னா வந்து எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, இந்த டாபிக்ல வந்துட்டு எக்ஸ்ட்ரா ப்ளீன்ஸ் பாயிண்ட் பார்த்துக்கலாமா? ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 164 வந்து சிஎம் அப்பாயின்மெண்ட் ப்ராசஸ் இருக்கும். நம்ம தமிழ்நாடும் வந்து டிவிகே சார்பாக வந்து விஜய் சார் வந்து சீஃப் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்கமிங் டிஎன்பிசி எக்ஸாம்லும் இந்த டாபிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். சரி, ஓகே. கவர்னர்ஸ் வந்து ஒரு சீஃப் மினிஸ்டர் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அதர் மினிஸ்டர்ஸ் வந்து சிஎம்மோட அட்வைஸில் வந்து கவர்னர் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, கிளியர் மெஜாரிட்டி இருந்தால் யார் இருக்காங்களோ அவங்க வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் சிஎம்மாக வந்து பொறுப்பேற்றுங்கன்னு சொல்லுவாங்க. அதே அங்கே அசம்பிளி இருந்தால் அவருடைய ஓன் டிஸ்கிரிப்ஷனை வந்து இது பண்ணலாம். அதுக்கு வந்து சர்க்காரி கமிஷன், பஞ்ச் கமிஷன் இது மாதிரி வந்து வேரியஸ் ரெக்கமெண்டேஷன் சொல்லியிருப்பாங்க. அதை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் சர்க்காரி கமிஷன் 1987 வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணிப்பாங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் எது பண்ணால் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ப்ரீ போல் அலையன்ஸ் வித் மெஜாரிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் சப்போஸ் இந்த எலெக்ஷனில் வந்து டிஎம்கே ப்ளஸ் அவங்க மெஜாரிட்டி பார்ட்னர்ஸ் இருக்காங்களே, அவங்க வந்து மெஜாரிட்டியாக இருந்தால் அவங்க தான் இன்வைட் பண்ணுவாங்க. சப்போஸ் அடுத்து வந்து என்ன பண்ணுவாங்க, அது மாதிரி எந்த ஒரு பார்ட்டிலனா சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த பார்ட்டி இன்வைட் பண்ணலாம். அது சப்போஸ் அந்த 2 ஆப்ஷனும் இல்லைன்னா தேர்ட் ஆப்ஷன் போஸ்ட் போல் எலெக்ஷன். டிவிகே வந்து வின் பண்ணாங்களே, போஸ்ட் வந்து சப்போர்ட் வந்து எது பண்ணாங்களோ அதை பேஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, இது மாதிரி எந்த ஒரு ப்ராசஸுமே நடக்கலாம். ஆர்டிகல் 356 பிரசிடென்ட் ரூலை வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஓகே, ஆன்டி டிஃபெக்ஷன் லா 10th ஷெட்யூல் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் எம்எல்ஏ வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணுவாங்க, அதாவது ஒரு பார்ட்டிக்கு அகேன்ஸ்டாக, அதாவது ஏடிஎம்கேலேருந்து செலக்ட் ஆகிட்டு அவங்களுக்கு அகேன்ஸ்டாக வந்து ஓட் பண்ணால் அதை வந்து என்னென்னா டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணுவாங்க. இதெல்லாம் 10th ஷெட்யூலில். ஓகே, ஒரு எக்ஸ்பென்ஷனும் இருக்கும். அதாவது 2/3 மெம்பர்ஸ் வந்து அதுக்கு ஃபேவராக வந்து ஓட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அது வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் வந்து எக்ஸப்ஷன் இருக்கும். இது வந்து இனிஷியலாக வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ வந்து ஆன்டி டிஃபெக்ஷன் லா இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் கீட்டோ ஒஹ்லான் கேஸ் 1992 வந்து ஜுடிஷியல் ரிவ்யூவும் வந்து இருக்குது ஆமாம் சொல்லியிருக்காங்க. தென் கவர்னர்ஸ் ரோல் பார்த்துக்கலாம். கவர்னர் வந்து என்னென்னா சென்ட்ரல் ஏஜென்ட்டாக ஆக்ட் பண்ணக்கூடாது, அது மாதிரி வேரியஸ் ஜட்மெண்ட்டில் சொல்லியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரூலிங் அண்ட் ஆப்போசிஷன் பார்ட்டி வந்து இருக்கும்போது மட்டும் வேரியஸ் கான்ஃப்ளிக்ட் வரும். நம்ம தமிழ்நாடு, கேரளா, வெஸ்ட் பெங்கால் அது மாதிரி வந்து எல்லே வந்து கான்ஃப்ளிக்ட் பாயிண்ட்ஸ் இல்லை. சென்ட்ரலில் ஒரு ரூலிங் பார்ட்டி இருக்கும், ஸ்டேட்டில் ஒரு பார்ட்டி இருக்கும். அங்கே மட்டும் கவர்னர்ஸுக்கும் ஸ்டேட்டுக்கும் வந்து நிறைய இஷ்யூஸ் போயிட்டு இருக்கும். அது மாதிரி வந்து இருக்கக்கூடாது, அது மாதிரி சொல்லுவாங்க. ஃப்ளோர் டெஸ்ட், அதாவது மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்து எஸ்ஆர் பொம்மை கேஸ் வந்து பண்ணுது. பஞ்ச் கமிஷன் வந்து 5 இயர் ஃபிக்ஸ்ட் டென்யூர் வந்து கவர்னர்ஸ் வந்து தரலாம். ஸோ வந்து அவர் வந்து டிஸ்கிரிமினேஷனே வந்து ஆக்ட் பண்ண மாட்டார், அது மாதிரி சொல்லிப்பாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். ஆன்டி டிஃபெக்ஷன் அண்ட் ஃப்ளோர் டெஸ்ட் ரிலவெண்ட்டானது. ஓகேங்களா, கொஸ்டின் பார்த்துக்கலாம். அண்டர் ஆர்டிகல் 167 ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் தி டியூட்டி ஆஃப் தி சீஃப் மினிஸ்டர்? ஏ, to ensure the state budget is passed by within the 60 days of financial year. B, to furnish information to the governor as the governor may call relating to the affairs of the state. C, to report any anti-defection cases directly to election commission. D, to recommend dissolution of assembly if a now confidence motion is passed. Correct answer is option B.
ஃபர்ஸ்ட் நியூஸ்ல என்ன வந்துச்சுன்னு பார்க்கலாமா? எடப்பாடி பழனிசாமி ஏடிஎம்கே அவர் வந்து ஹெட் இருக்கார்ல, அவர் வந்து என்னன்னா கவர்னர் கிட்ட வந்து ராஜேந்திர விஸ்வநாத் சார் கிட்ட வந்து என்னன்னா நிறைய வந்து டிவிக்கு வந்து லெட் பண்றவங்க வந்து ஹார்ஸ் ட்ரேடிங் மூலமா எங்க எம்எல்ஏ வந்து கட்சிக்கு வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க அகேன்ஸ்ட் ஆக்ஷன் எடுங்க. இதை வந்து சிபிஐ கேஸாகவும் அப்பீல் பண்ணணும். அது மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது யார் அப்பீல் பண்ணதுன்னா ஏடிஎம்கே வந்து ஒய்ஃப் அக்ரி எஸ்எஸ் கிருஷ்ணமூர்த்தி, தென் ராஜ்சபா எம்பி தனபாலன்றாங்க. ஒய்ஃப்ன்றது என்னன்னா ஒரு போஸ்ட் மாதிரி, அதாவது ஒரு அசம்பிளி இருக்கும்ல, சட்டசபையில் வந்து அந்த கட்சியை சார்ந்த எம்எல்ஏன்னா அவங்க கட்சிக்கு உட்பட்டு நடக்கிறாங்களா இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் ஓட் போட சொல்கிறாங்களே, அப்போ வந்து மானிட்டர் பண்ணுற மாதிரி ஒரு லீடர் மாதிரி இருக்கவங்க தான் வைப்னு சொல்லுவாங்க. ஓகே. நாலு ஏடிஎம்கே எம்எல்ஏ வந்து ரீசெண்டாக ரிசைன் ஆகிட்டு டிவிஏக்கில் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. இது வந்து ஃப்ளோர் டெஸ்ட் வந்து அப்போ வந்து ஒரு இஷ்யூஸ் மாதிரி எதுவும் போயிருந்துச்சு. ஓகேங்களா? இது வந்து என்னன்னா கிராஸ் ஓவர் வந்து ஒரு குறிப்பிட்ட மணியை கொடுத்துட்டு ஹார்ஸ் ட்ரேடிங் பண்ணிட்டாங்க. அது மாதிரி வந்து ஏடிஎம்கே வந்து மெம்பர்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து என்னன்னா ஆர்டிகல் 167 படி கவர்னர் ஷுட் சீக் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆன் த மேட்டர். அந்த ஆர்டிகல் 160 படி இது மாதிரி வந்து எங்கள் வந்து பார்ட்டி ரிசைன் பண்ணிட்டு உங்ககிட்ட வந்து ஜாயின் பண்ணாங்க, அது மாதிரி வந்து கேட்டு சொல்லுங்கள், அது மாதிரி அப்ளை பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாபிக்ல உண்டான எக்ஸாம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் பார்த்துக்கலாம். 10th ஷெட்யூல் ஆல்ரெடி பார்த்தது தான். 52nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1985 இது பண்ணாங்க. டிஸ்குவாலிஃபிகேஷன் 2/3 ஓட் அகேன்ஸ்ட் பண்ணது பார்த்தாச்சு. ஃப்ளோர் டெஸ்ட்ன்றது ஒருத்தர் வந்து மெஜாரிட்டி நாங்கள் வந்து இருக்கோம் அது மாதிரி ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரீசெண்டாக தமிழ்நாடு நினச்சில 234 சீட்டில் அது வந்து 50% ப்ளஸ் 1 சீட், அதாவது 118 இருந்தால் மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணலாம். அது மாதிரி பண்ணுறது தான். எஸ்ஆர் பொம்மை கேஸில் வந்து ஃப்ளோர் ஆஃப் தி ஹவுஸ் வந்து கான்ஸ்டியூஷனல் ஆர்டினல் ஃபோரம் அது மாதிரி இருக்கும், கரெக்டாக வந்து நடத்தணும் அது மாதிரி சொல்லிப்பாங்க. ஓகே. தென் ஆர்டிகல் 167 சிஎம் டியூட்டிஸ் டு கவர்னர்ஸ். என்னென்ன ஒரு சிஎம்மாக இருந்தால் கவர்னர் கூட இது மாதிரி என்னென்ன ஒர்க் பண்ணோம் அப்படின்னா, சிஎம் வந்து என்னென்னா ஆல் கேபினெட் டிசிஷன் நாங்கள் என்ன முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு கவர்னர் கிட்ட சொல்லணும். ஓகேங்களா? சிஎம் மஸ்ட் பர்மிஷன் இன்ஃபர்மேஷன் கால்ஸ் ஃபார் ஃப்ரீ ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன். தேர்ட் வந்து என்னென்னா சிஎம் சப்மிட்ஸ் இண்டிவிஜுவல் மினிஸ்ட்ரியல் டிசிஷன் ஆன் கவர்னர் கன்சிடரேஷன். ஓவராலாக பண்ணால் என்னென்ன நாங்கள் டிசிஷன் பண்ணியிருக்கோம், என்னென்ன வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம், அது மாதிரி வந்து கவர்னர்ஸ் கூட வந்து இன்ட்ராக்ட் பண்ணோம். அதுதான் வந்து சிஎம் டியூட்டிஸ் அது மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே. ஹார்ஸ் ட்ரேடிங் லீகல் பெட்டிஷன், அதாவது வந்து என்னென்னா ஹார்ஸ் ட்ரேடிங் இந்த மாதிரி கட்சி பணத்தை கொடுத்து மாற்றுறதுக்காக ஏதாவது ஒரு தனியாக ஒரு சட்டம் இருக்குன்னா இல்லவே இல்லை. ஓகேங்களா? அது வந்து டிவிஷன் மணி அது மாதிரி இல்லைங்களோ அதர்ஸ் ஆக்டில் தான் வந்து. ஃபார் எக்ஸாம்பிள் ஐபிசி செக்ஷன் 171E அது வந்து என்னென்னா பிரைபரி இன் எலெக்ஷனை வந்து லிமிட்டட் அப்ளிகேஷனாக தான் கண்ட்ரோல் பண்ணிப்பாங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு அகேன்ஸ்டாக இது மாதிரி பண்ணுறதுக்கு ஒரு தனியாகவே ஒரு செப்பரேட்டான ஒரு லா கொண்டு வாங்க அது மாதிரி சொல்லிப்பாங்க. ஓகே. ஸ்பீக்கர் ரோல்ஸ் இன் டிஃபெக்ஷன் 10th ஷெட்யூல் பார்த்தீங்களே, அதில் வந்து யார் வந்து டிசைட் பண்ணுவாங்கன்னா ஸ்பீக்கர் தான் டிசைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கவர்னர் இல்லை. ஆன்டி டிஃபெக்ஷன் 10th ஷெட்யூலில் இருக்கிறது ஸ்பீக்கர் தான் இது பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸ்பீக்கர் வந்து மோஸ்ட்டாக வந்து ரூலிங் பார்ட்டியில் இருக்கிறதுனால அவர் வந்து நேர்மையாக இருப்பாங்கன்றது டவுட் தான், பயஸாகவும் இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. தென் வந்து நபம் ரபியா சுப்ரீம் கோர்ட் அந்த கேஸில் என்ன சொல்லிப்பாங்கன்னா ஸ்பீக்கர் பேசிங் ரிமூவல் பெட்டிஷன் cannot டிசைட் டிஸ்குவாலிஃபிகேஷன் அப்படி சொல்லிப்பாங்க. ஓகேங்களா? கீட்டோ வளர்த்தன் கேஸ் 1992 ஆல்ரெடி சொன்னதான். 10th ஷெட்யூல் வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ இருக்கும் அது மாதிரி வந்து இந்த கேஸில் தான் சொல்லியிருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் டாபிக் போகலாமா? விச் கண்ட்ரி வாஸ் தி ஃபர்ஸ்ட் ஃபாரின் பையர் ஆஃப் பிரம்மோஸ் மிசைல் சிஸ்டம் ஃப்ரம் இந்தியா? ஏ வியட்நாம், பி இந்தோனேஷியா, சி பிலிப்பைன்ஸ், டி மலேசியா. கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி பிலிப்பைன்ஸ். நியூஸில் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்த்துக்கலாம். நம்ம டிஃபென்ஸ் செக்ரட்டரி ராஜ்நாத் குமார் சிங் சார் வந்து என்னென்னா ஷரிங்லா டைலாக் வந்து சிங்கப்பூரில் அட்டன் பண்ணார். அதில் வந்து என்னென்னா வியட்நாம் கூட வந்து பிரம்மோஸ் மிசைல் வந்து டீல் பேசியிருக்கும், இன்னும் பப்ளிக்காக அனௌன்ஸ் பண்ணல. அது மாதிரி எல்லாம் நியூஸ் வந்திருக்கு. ஓகேங்களா? இந்தோனேஷியாவும் பிரம்மோஸ் மிசைலை வந்து டீல் பண்ணுறதுக்கு ஃபைனல் ஸ்டேஜில் இருக்காங்க அது மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எந்த கண்ட்ரி வாங்கிச்சுன்னா பிலிப்பைன்ஸ். ஓகேங்களா? இது வந்து ஜனவரி 2022 போட்ட அக்ரிமெண்ட் மூலமாக பிரம்மோஸ் மிசைலை இந்தியா கிட்டேருந்து வாங்கியிருக்காங்க. பிரம்மோஸ்ன்றது என்னென்னா டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்டில் முக்கியமாக பங்கேற்குது. அது வந்து சூப்பர் சோனிக் க்ரூஸ் மிசைல். அதனுடைய ஸ்பீட் என்னன்னா 2.8 to 3 மேக் இருக்குது. ஓகேங்களா? தென் வந்து இந்தியாவோட ஆக்டிவ் பாசிட்டிவ் டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் டார்கெட் 5 பில்லியன் பை 2025 இதெல்லாம் வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அக்ரிமெண்ட்ஸ் மீட்டிங்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அது மாதிரி நியூஸில் வந்துச்சு. நியூஸில் வந்ததோட இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் ஆஃப் பாயிண்ட் பார்த்துக்கலாம். பிரம்மோஸ்ன்றது இந்தியா ரஷ்யா ஜாயின்ட் வெஞ்சர். பிரம்மோஸ் ஏரோபேஸ் பிரைவேட் இந்தியா லிமிடெட் அவங்க பண்ணுறாங்க. பிரம்மோஸ்ன்றது பிரம்மபுத்திரா இந்தியா ரிவரையும் மாஸ்கோவில் இருக்க ரஷ்யா ரிவரை இண்டிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்பீட் ஆல்ரெடி பார்த்து தான். ரேஞ்ச் 290 to 500+ கிலோமீட்டர் வந்து இருக்கும். ப்ரொமோட் வேரியன்ஸ் வந்து எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். லேண்ட், ஷிப், ஏர், சப்மரைன் அது மாதிரி எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? எக்ஸ்போர்ட் டேரக்டர்ஸ் இது பண்ணால் இந்தியா பிலிப்பைன்ஸ் தான் ஃபஸ்ட் பிளேயர். ஆல்ரெடி நியூஸில் பார்த்தா வியட்நாம் இந்தோனேஷியாலாம் பை பண்ணுற இருக்குது. அதே மாதிரி யுஏஇ, சவுதி அரேபியா,
அர்ஜென்டினாவும் இந்த லிஸ்ட்டில் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவோட டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் வந்து 50,000 crore, அதாவது 6 பில்லியன் பை 2019 அந்த அச்சீவ் பண்ணோம். இது வரைக்கும் பண்ணால் எவ்வளோ இது பண்ணிக்கலாம், 23,622 கோடி வந்து பண்ணியிருக்கோம். மேஜராக கான்ட்ரிபியூட் பண்ணது பிரம்மோஸ், தேஜாஸ், த்ரூ ஹெலிகாப்டர் அண்ட் அமெண்டேஷன். ஓகே. சரிங்கா டைலாக் இது வந்து அங்கே தான் மீட்டிங் அட்டென்ட் பண்ணாங்க. இது வந்து ஆனுவல் செக்ரட்டரி சமிட்டாக இருக்கும். இது வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது யாருன்னா ஐஎஸ்எஸ் லண்டனில் இருக்கவங்க. இது வந்து சிங்கப்பூரில் இது பண்ணுவது. அதில் வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டர்ஸ், மிலிட்ரி சீஃப்ஸ் அது மாதிரி அட்டென்ட் பண்ணுவாங்க. அதனால் வந்து பைலேட்டர் டிஃபென்ஸ் டிப்ளமசி வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு பாசிபிள் வந்து நிறைய இருக்கும். இந்தியா வந்து ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. தென் ஆக்டிவ்ஸ் பாலிசி இது வந்து என்னென்னா ஏஷியன் மெம்பர் கண்ட்ரிஸை வந்து ரீச் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது. அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கப்பூரோட சிங்கப்பூர் நாவல் சிம்பெக்ஸ் எக்ஸைஸ் பண்ணியிருக்கோம். தென் வந்து இந்தியா பார்ட்டிசிபேஷன் வந்து ADMM ப்ளஸ், அதாவது ஏஷியன் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியல் மீட்டிங் ப்ளஸ் அதுலேயும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கான ஒரு டாஸ்க் ஏஷியன் மெம்பர் கண்ட்ரிஸ் என்னென்னு லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். UPSC 2026லேயும் ஒரு கொஸ்டின் வந்து ஏஷியன் ரிலவெண்ட்டாக கேட்டிருந்தாங்க. அது நம்ம டெலகிராம் சேனல் வந்து ரிஃப்ரெக்ட் ஆகிருக்கு. நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைசிஸ் வீடியோலையும் அப்டேட் பண்ணியிருக்கோம். சப்போஸ் மிஸ் பண்ணியிருந்தால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிளேலிஸ்ட்டில் இருக்கும், அதில் பார்த்துங்க. அதில் வந்து 40+, அதாவது 45+ கொஸ்டின் வந்து நம்ம சேனல் வந்து ரிஃப்ரெக்ட் ஆகிருக்கு. ஓகே. நம்ம சேனலுக்கான லிங்க் வந்து டெலகிராம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுவும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டாபிக் போகலாமா? Geological Survey of India, which recently recorded new frog species in Longland, was established in 1960, 1947, 1972, 1988. கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ 1960. நியூஸில் வந்தது என்னென்னா நியூ ப்ராக் பீசியஸ் அம்லோஸ் கமல் நாகாலாந்தில் வந்து ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஃபவுண்ட் பண்ணாங்க. ஓகேங்களா. இது வந்து என்னென்னா 6 சயின்டிஸ்ட் மெம்பர்ஸ் வந்து ஃபவுண்ட் பண்ணிக்க எங்கன்னா சிங்கரே வில்லேஜ், கிப்பரி டிஸ்ட்ரிக்ட். இது வந்து மியான்மருக்கு வந்து பார்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. என்னோட நேம் எதுன்னா கமல் சௌத்ரி, ஃபார்மர் டீச்சராக குவாஹாத்தி, அதாவது காலேஜ் வந்து ரெலவெண்ட்டாக வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ பாருங்கள், யூபிஎஸ்சி எக்ஸாம் வந்து இது மாதிரி நேம் வச்சும் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வந்து அதை பற்றி அந்த நியூஸில் வந்தால் எக்ஸ்ட்ராவும் ஒரு நிமிஷமோ 2 நிமிஷம் வந்து கூகுள் பண்ணி என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. இதனுடைய காமன் நேம் வந்து நாகாலாந்து காஸ்கட் ப்ராக் வந்து வரும். ஓகேங்களா. தென் வந்து அம்லோஸ் ஸ்பீசிஸ்ன்றது 90 ஸ்பீசிஸ் ஆஃப் ஜீனஸ் வேர்ல்டு வைடில் இருக்கும். இதில் வந்து இந்தியாவில் வந்து இந்த பீசிஸ் வந்து 20 வந்து வகையில் வந்து இது பண்ணியிருக்காங்க. அதில் வந்து 10 பீசிஸ் குரூப்ஸாக வந்து கிளாஸ் பண்ணிக்கிறாங்க. தென் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் பார்த்துக்கலாம். ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா 1916 வந்து கொல்கத்தா ஹெட் குவார்ட்டர்ஸாக வந்து பண்ணியிருப்பாங்க. இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் கிளைமேட் சேஞ்சுக்கு பண்ணுது. ரிகார்ட்ஸ் ஆஃப் ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து ரிலீஸ் பண்ணுது. தென் அம்லோஸ் ஜீனியஸ் நியூஸில் வந்துச்சுல, இது வந்து என்னென்னா கேஸ்கேட் டொல்லிங் ப்ரோக்ரஸ் வந்து இது பண்ணோம். இது வந்து என்னென்னா பாஸ்ட் ஃப்ளோயிங் ஹில் ஸ்ட்ரீம்ஸ் ஏரியாஸில் வந்து நம்ம வந்து கவுண்ட் அவுட் பண்ணலாம். தென் வந்து 3 குரூப்ஸ் இன் இந்தியாவில் இருக்கும். அது வந்து ஹே மோர்மோட்டாஸ் மோஸ்ட் டைவர்ஸ் ஸ்பீசிஸ். தென் வந்து ஹே ஒன்டிகோலா, ஹே விட்டிமலாக்டஸ், இது 3 பீசிஸும் இருக்குது. ஓகேங்களா. நார்த் ஈஸ்ட் இந்தியா வந்து பயோடைவர்சிட்டியாக இருக்கும். ஏன்னா வந்து இந்தியோ மயான்மர் பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ், உலகத்தில் இருக்கிற 36 பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்டில் இதுவும் ஒன்று. ஓகேங்களா. இந்தியாவில் இருக்கிற 4 இந்தியா மயான்மரும் இதுவும் வந்து ஒரு பார்ட்டாக இருக்குது. ஓகேங்களா. இங்கே வந்து IPCS டைவர்சிட்டி அதிகமாக நம்ம பயன்படுத்த பண்ணலாம். இதுக்கு ரிலவெண்ட்டான இன்ஸ்டியூஷன் பார்த்துக்கலாமா? பொட்டானிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, இது வந்து பிளான்ட் ரிசர்ச் பண்ணுவாங்க. 1890 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. கொல்கத்தாவில் தான் இருக்கும். தென் அதே வந்து ஃபாரஸ்ட் சர்வே ஆஃப் இந்தியா வந்து 1981 டேராடூனில் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் வச்சிருக்காங்க. பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் இன் இந்தியா ஓவராலாக பார்த்துட்டா வெஸ்டர்ன் காட் ப்ளஸ் ஸ்ரீலங்கா ஒன் ஆஃப் த ஹாட்ஸ்பாட் இருக்கும். தென் வந்து ஹிமாலயாஸ் செப்பரேட் ஹாட்ஸ்பாட். தென் இந்தியா மயான்மர், நார்த் ஈஸ்ட் இந்தியா, நாகாலாந்து வந்து இதுக்குள்ள தான் வரும். Next topic, urban heat Iceland and El Niño ஆனது. With reference to urban heat Iceland, which of the following is the primary reason for urban areas are hotter than surrounding rural areas? A. High population density in cities producing more body heat. B. Replacement of natural soil vegetation with concrete and asphalt with absorb and store heat. C. Increased use of air conditioning in urban areas releasing heat. D. Urban areas having less wind circulation due to tall buildings. Correct answer என்னன்னா ஆப்ஷன் பி, replacement of natural soil and vegetations. Is India getting hotter? Urban heat Iceland, heat base and El Niño எடிட்டோரியல் வந்துச்சு. அதை ஷார்ட் அண்ட் சிம்பிளாக பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் IMD May 2026 அவுட்லுக் அந்த ரிப்போர்ட்டில் என்ன ஆச்சுன்னா பிலோ நார்மல் டெம்பரேச்சர் அக்ராஸ் மச் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அபோவ் நார்மல் ரீடிங் ஒன்லி இன் சதர்ன் பெனின்சுலா, நம்மளாம் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தென் வந்து பார்ட்ஸ் ஆஃப் நார்த் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. May 2026 வாஸ் நாட் ரெக்கார்ட் செட்டிங் ஆஃப் ஹாட் மந்த் நேஷனலி. கொஞ்சம் டெம்பரேச்சர் ஓவராலாக கால்குலேட் பண்ணால் கொஞ்சம் லோ தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே. தென் மேஜரான பார்ட்டிஸ் நம்ம இதில் வந்து சவுதர்ன் சம் பார்ட்ஸில் வந்து இருந்துச்சுல, அதற்கான ரீசன் என்னன்னு பார்த்துக்கலாம். First, West Asia war disruption cooled March, April 2026. Active run-off western disturbance brought above normal rainfall, moderated temperature nationally. Okay. Core heat
வேவ் ஜோன் 1961 டு 2000 வரைக்கும் இருந்துச்சு. இதில் வந்து என்னென்னா ஃப்ரீக்வன்ஸ் ஆஃப் ஹீட் ரைசிங் 0.1 டேஸ் பெர் டிகேட். அதே டூரேஷன் எடுத்துக்கிட்டால் 0.44 டேஸ் பெர் டிகேட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா, ஓவராலாக பார்த்தா அவ்வளோவும் ஓவராலாக இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்னு சொல்லிக்கலாம். தென் அர்பன் ஹீட் ஐஸ்லேண்ட் கன்சஸ் எடுத்துக்கலாம். அதில் என்னென்னா அர்பன் ஏரியாவில் வந்து கான்கிரீட் அண்ட் அஸ்பால்ட் அது மாதிரி இருக்குல்ல, ரோடெல்லாம் ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி இருக்கும், எங்கேயுமே சாயிலே இருக்காது. ஸோ வந்து ஹீட்டை வந்து டேயில் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஸ்லோவாக வந்து நான் வந்து நைட் டைமில் வந்து ரிலீஸ் பண்ணோம். அதனால் வந்து ரூரல் ஏரியா கம்பேர் பண்ணும்போது நைட் டைமில் வந்து 3 to 5 டிகிரி செல்சியஸ் வந்து அர்பன் ஏரியாவில் வந்து டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, ஏசி யூனிட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க, அதுவும் வந்து ஹீட் எஃபெக்ட்டுக்கும் கான்ட்ரிபியூட் பண்ணுது. லாஸ்ட்டில் 2024 நேச்சர் சிட்டிஸ் ஸ்டடீஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்தியா சிட்டிஸ் வார்மிங் 0.53 டிகிரி செல்சியஸ் பெர் டிகேட், பட் ஒன்லி 30% டியூ டு அர்பனைசேஷன், 60% டியூ டு ரீஜனல் கிளைமேட் ட்ரைவிங். அதாவது வந்து எல்லா ஏரியாலும் வந்து கிளைமேட் சேஞ்ச்னால டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகி தான் இருக்குது. ஆனால் இந்தியாவில் வந்து அர்பனைசேஷன்றது மேஜர் கான்ட்ரிபியூட்டர் ஃபார் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் அது மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, எல்னினோ 2026 வந்திருக்கு. இதனால் வந்து என்னென்னா ஹாட்டர் அது மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ட்ரையர் சீசன்ஸாக இருக்கும். நம்மளோட இந்தியன் மான்சூன்ஸ் வந்து எல்னினோ வந்ததுனால வீக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து மான்சூன்ஸ் வந்து ஸ்பெல் வந்து ரெயின்ஃபால் வந்து கொஞ்சம் லோவாக தான் இருக்கும், அது மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது மாதிரி வந்து நியூஸில் வந்துச்சு. ஓகே, இம்பார்ட்டன்ட் வந்து பாயிண்ட்ஸ் பார்த்துலாம். பிகன் த நியூஸ் ஐஎம்டி ஹீட் வேவ் டெஃபினேஷன் என்னென்னு பார்த்துலாம். இது வந்து ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் தான் ஃபிலிம்ஸில். ஹீட் வேவ் அது வந்து எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கும் அது மாதிரி. பிளைன் ஏரியாவில் வந்து கிரேட்டர் தென் 40 டிகிரி செல்சியஸ், ஆர் கோஸ்டல் ஏரியாஸ் எடுத்துக்கிட்டால் கிரேட்டர் தென் 37 டிகிரி செல்சியஸ், ஹில் ஏரியா எடுத்துக்கிட்டால் 30 டிகிரி செல்சியஸ் மேலே இருந்தால் ஹீட் வேவ்னு சொல்லுவோம். ஓகே, சிவியர் ஹீட் வேவ்ன்றது 6.4 டிகிரி செல்சியஸ் வந்து அபோவ் நார்மல் இது பண்ணுறதாகும். அதே நார்மல் ஹீட் வேவ்ன்றது 4.5 டிகிரி செல்சியஸ் அபோவ் நார்மல் லெவலில் இருந்தால். கோர் ஹீட் வேவ் ஜோன்ன்றது என்னென்னா 15 மோஸ்ட் ஹீட் வேவ் ஜோன் இந்தியாவில் வந்து 15 ஜோன்ஸ் அது மாதிரி கோர் ஹீட் வேவ் ஜோன்ஸ் இருக்குது. ஓகே, அர்பன் ஹீட் ஐஸ்லேண்ட் ஆல்ரெடி சொன்னது தான். கான்கிரீட் அது மாதிரி இருக்கிறதுனால லோ ஆல்பீடா இருக்கும். அதனால் வந்து ஹீட் வந்து தெர்மல் மாஸாக இருக்கும், ஸ்டோர் அண்ட் ஹீட் பண்ணும். ஓகேங்களா, எவாபரேட்டர் வந்து இருக்காது, ஏன்னா வந்து அங்கே மரமே இருக்காது, அதனால் வந்து காற்றும் இருக்காது, அதனால் வந்து கூலிங் எஃபெக்ட்டும் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ வந்து ரூரல் ஏரியா கம்பேர் பண்ணும்போது அதிகமாக இருக்குது. எல்னினோ லானினோன்னா தெரிஞ்சுக்கலாம். ஆல்ரெடி தெரியும், நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான். எல்னினோ அப்போ வந்து என்ன, ஈஸ்டர்ன் பசிபிக் வந்து ஓஷன் வந்து வார்ம் ஆகும். இதனால் வந்து இந்தியன் ஓஷன்ஸ் வந்து வீக் ஆயிரும், லெஸ் ரெயின்ஃபால் வரும். அதே லானினோன்றது ஆப்போசிட்டாக நடக்கும். ஈஸ்டர்ன் பசிபிக் ரீஜன் வந்து கூல் ஆகும், அதனால் வந்து இந்தியன் மான்சூன்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகும். ஸோ ஹை ரெயின்ஃபாலை நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸ்னோனா எல்னினோ சதர்ன் ஆஸ்திரேலேஷன் த சைக்கிள் பிட்வீன் தம், அதாவது ஒரு டைம் எல்னினோ வந்தால் இன்னொரு டைம் லானினோ வரும், அது மாதிரி ஒரு சைக்கிளாக போகும். அதை மென்ஷன் பண்ணுறது தான் ஸ்னோ. தென் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா ட்ராபிக்கல் வெதர் சிஸ்டம் ஃப்ரம் மெடிடேரியன் ஆர் காஸ்பியன் ரீஜன் சொல்லலாம். இது வந்து என்னென்னா வின்டர் வந்து ப்ரிங் பண்ணோம், ப்ரீ மான்சூன் ரெயின்ஃபால் டு நார்த் ஈஸ்டர்ன் இந்தியா. அதாவது இப்போ வந்து நம்ம ஏரியாவில் வந்து நவம்பர் டிசம்பர் வந்து நார்த் ஈஸ்ட் மான்சூனில் வந்து ரெயின்ஃபால் கிடைக்குமா, அதே மாதிரி அந்த பஞ்சாப் ராஜஸ்தான் ரீஜனில் வந்து இந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் வந்து ரைட்டாக வந்து ரெயின்ஃபால் தரும். ஓகேங்களா, யூஹெச்ஐ மிட்டிகேஷன் ஸ்ட்ராட்டஜி அர்பன் ஹீட் ஐஸ்லாண்ட் இது மாதிரி மிட்டிகேஷன் பண்ணலாம். க்ரீன் ரூப், அர்பன் ஃபாரஸ்ட், வாட்டர் பாடிஸ் கூலிங் இந்த மாதிரி பண்ணலாம். தென் வந்து கூல் ரூப்ஸ், ஐ ஆல்பிடோ ரிஃப்ளெக்டிங் கோட்டிங் கொடுக்கலாம். தென் வந்து பெர்மியபிள் பைமன்ஸ், அவ்வளோ வாட்டர் அப்சர்வேஷன் அண்ட் எவாபரேஷன் ட்ரீ அது மாதிரி பிளான்டேஷன் வந்து ப்ரொமோட் பண்ணலாம். ஓகே, ஆல்பிடோன்றது ஆல்ரெடி நம்ம தெரியும், ரிஃப்ளெக்டிவ் ஃப்ரம் த சர்ஃபேஸ். 0 இருந்தால் அப்சர்வ் பண்ணிக்க எல்லாமே, 1 இருந்தால் வந்து வர்றதை வந்து இது மாதிரி ரிஃப்ளெக்ட் பண்ணி ஃபுல்லாகவே ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். டார்க் சர்ஃபேஸ் இருந்தால் அஸ்பால்ட் கான்கிரீட் இருந்தால் வந்து என்னென்னா லோ ஆல்பிடா இருக்கும், அதாவது வந்து எல்லாமே அப்சர்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஸ்னோ ஐஸ்ன்றது ஹை ஆல்பிடா இருக்கும், சன்லைட் வர்றதெல்லாம் ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு போயிடும். இங்கே லாஸ்ட் டாபிக் கோல் கேசிஃபிகேஷன் அண்ட் syngas related. Coal gasification converts coal into syngas. Which of the following is correct composition of syngas? A. Primary carbon dioxide and water vapor. B. Primary hydrogen and carbon monoxide. C. Primary methane and ethane. D. Primary nitrogen and oxygen. Correct answer is option B. Primary hydrogen and carbon monoxide. Coal gasification India pushed for 37.5 crore பேக்கேஜ் 7 ரூபாயில் இருந்துச்சு. அது சிம்பிள்னு ஸ்டார்ட்டாக பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் கோல் கேசிஃபிகேஷன்னா சிம்பிளாக என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா. கோலை வந்து சின்கேஸாக மாற்றும். சின்கேஸ்ன்றது வந்து என்ன, H2 அண்ட் கார்பன் மோனாக்சைடு வந்து இருக்கும். ஓகேங்களா, இந்த சின்கேஸ் வந்து எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம்னா யூரியா ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும், மெத்தனால், அம்மோனியா, எஸ்என்சி, ஹைட்ரஜன், எத்தனால், டைமைத்தில் ஈத்தர் இது மாதிரி வந்து நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சின்கேஸ்ன்றது. ஸோ யூனியன் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 37,500 கோடி வந்து இந்த இன்சென்டிவ் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க கோல் கேசிஃபிகேஷன் ப்ராசஸ்க்காக. என்னோட டார்கெட் என்னென்னா
100 மில்லியன் டன்ஸ் ஆஃப் கோலை வந்து கேஸ்ஃபை பண்ணும் 2030க்குள்ள. இந்த டார்கெட்டெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்பர் பேசிஸ்லும் யூபிஎஸ் எக்ஸாமில் கேட்கறதுக்கு அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இம்போர்ட் சப்ஸ்டியூஷன் ரேஷனல். India imports 1/5 of the urea, nearly all ammonia, 80 to 90% of methanol. Coal gasification can be substitute this. இவ்வளோ நம்ம வந்து இம்போர்ட் டிபெண்டன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இந்தியா வந்து லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் அது மாதிரி மேபி கொஸ்டின் கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டைம் வந்து ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? அதில் வந்து இந்தியா வந்து நிறைய வந்து இம்போர்ட் பண்ணணும். சைனா வந்து தான் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர், இந்தியா வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர்னு சொல்லியிருந்தாங்க. அது இல்லவே. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை எலிமினேட் பண்ணாவே நிறைய வந்து ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகே நியூஸ்க்கு வரலாம். இந்தியா கோல் ரிசர்வ்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. 401 பில்லியன் டன்ஸ் ஆஃப் கோல் இருக்குது. இதில் வந்து 47 பில்லியன் டன்ஸ் ஆஃப் லிக்னேட்டம் இருக்குது. ஓகேங்களா? கேஸுவேஷன் அன்லாக்ஸ் திஸ் டவுன் ஸ்ட்ரீம் கெமிக்கல் இண்டஸ்ட்ரி. இதை வந்து நம்ம வந்து அடிஷ்னலாக வந்து இது மாதிரி சின்கேஸ் யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவோட கோல் சேலஞ்சஸ் என்னென்னு எடுத்துக்கலாமா? இதில் வந்து என்னென்னா ஹை ஆஸ் கண்டென்ட் இருக்குது. ஓகே, தென் ஃப்ளூலைஸ்டு பெட் கோஸ்டிவேஷன் ஸ்பெசிஃபிகலி சூட்டட் ஃபார் ஹை ஆஸ் கண்டென்ட் இந்தியன் கோல் அது மாதிரி இருக்குது. ஓகே, பிஹெச்ஏஎல் அந்த ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரெஷரைஸ்டு ஃப்ளூயிட் பெட் கேஸ்வே டெக்னாலஜியை வந்து இந்தியன் கோலுக்காக டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஜிண்டார் டீல் ப்ளஸ் கிரிக்கா எனர்ஜியும் வந்து என்னென்னா இண்டிஜினைஸ்ட் 80 to 90% ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு வந்து டெவலப் பண்ணுற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க. தென் கோல் கேஸ்வேஷன் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் பார்த்துக்கலாம். ஆல்ரெடி பார்த்தோம்னா கோல் வந்து ஸ்டீம் ஆர் ஆக்சிஜனோட மிங்கிள் பண்ணுற போது சின்கேஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இது வந்து ஹை டெம்பரேச்சர் வந்து கிடைக்கும். சின்கேஸில் வந்து என்னென்னா ஃபர்தர் ப்ரொடியூஸ் பண்ணால் யூரியா, மெத்தனால், அமோனியா, எஸ்என்ஜி, ஹைட்ரஜன் அது மாதிரி கிடைக்கும். ஓகேங்களா? ஒய் ஐ ஆஸ் இந்தியன் கோல் இஸ் சேலஞ்சுன்னு எடுத்துக்கலாம். இந்தியாவில் வந்து ஆஸ் வந்து கண்டெய்னர் இருக்குன்னா 30 to 50% இருக்கும். ஆனால் குளோபலில் இருக்க கோலெலாம் எடுத்துக்கிட்டால் ஜஸ்ட் 10 to 50% தான் இருக்கும். ஐ ஆஸ் இருக்கிறதுனால என்னென்னா கன்வென்ஷனல் கேஸ்ஃபேஸில் வந்து கிளாக் மாதிரி ஆயிரும். ஸோ ஃப்ளூலைஸ்டு பெட் கேஸ்ஃபிகேஷன் அதில் வந்து என்ன பண்ணிப்பாங்கன்னா கேஸ் ஸ்ட்ரீம் லிப்ஸ் கோல் ப்ளஸ் ஆஸ் அவாய்ட் கிளாகிங். நம்ம இது வந்து கிளாகிங் ஐ ஆஸ் இருக்கிறதுனால கிளாகிங் யூஸ் இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம நியூஸில் வந்து ஃப்ளூலைஸ்டு பெட் கேஸ்ஃபிகேஷன் ப்ராசஸை ஃபாலோ பண்ணுறோம். ஓகே, சின்கேஸ் ப்ராடக்ட்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாமா? யூரியா ஃபெர்டிலைசர் இருக்கும். மெத்தனால் வந்து ஃபியூயல் அண்ட் கெமிக்கல் ஃபீட் ஸ்டாக் யூஸ் பண்ணிக்கலாம். அமோனியா எடுத்துக்கிட்டால் ஃபெர்டிலைசர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் யூஸ். ஹைட்ரஜன் எடுத்துக்கிட்டால் க்ளீன் ஃபியூலாக ஆகும். எஸ்என்ஜி எடுத்துக்கிட்டால் சிந்தட்டிக் நேச்சுரல் கேஸ், எத்தனால், தென் டைமெத்தில் ஈத்தர் ஃபியூயலை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, கோல் இந்தியா ஸ்டோர் எடுத்துக்கலாம். கோல் இந்தியா லிமிடெட் வேர்ல்ட் லார்ஜஸ்ட் கோல் ப்ரொடியூசராக ஆக்ட் பண்ணுறாங்க. தென் ஜேவிஸ் வித் பிஹெச்இஎல் கெயில் ஃபார் கேஸ்ஃபிகேஷன் ப்ராஜெக்ட்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, தென் இந்தியாஸ் இம்போர்ட் டிபெண்டன்ஸ் ஆல்ரெடி பார்த்தது தான். யூரியா வந்து 1/5 இது பண்ணுறோம். அம்மோனியாவும் என்டையர் இது பண்ணுறோம். மெத்தனால் வந்து 80 to 90% பண்ணுறோம். பாலிசி சப்போர்ட் வந்து இப்போ பார்த்து தான் 8,500 crore வந்து ஜனவரி 2024லையும் இப்போ நியூ கேஜஸ் வந்து 37.500 crore வந்து இது பண்ணியிருக்கோம். இன்சென்டிவ்ஸ் வந்து 1/5 ஆஃப் பிளான் மெஷினரி கான்செப்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்தியா வர்சஸ் கோல் கேஸ்ஃபிகேஷன் எடுத்துக்கலாம். சைனா வேர்ல்ட் லீடர் இன் கோல் கேஸ்ஃபிகேஷன். இங்கும் பாருங்கள் சைனா தான் டாமினன்ஸ் பண்ணுது. எக்ஸாம்பிள் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. தென் ஆஸ்திரேலியா ப்ளஸ் யூஎஸ்ஏ வந்து கேஸ்ஃபிகேஷன் ப்ராசஸ் அவங்களும் வந்து இன்வால்வ்மெண்ட் பண்ணுறாங்க. இந்தியா வந்து ஐ ஆஸ் கோல் இருக்கிறதுனால டிஃப்ரெண்ட் டெக்னாலஜி நீடட் அகேன்ஸ்ட் சைனா அண்ட் யூஎஸ். இந்த பாயிண்ட் நான் வச்சுக்கோங்க. ஐ ஆஸ் கோல் அகைன் ரிப்பீட்டடாக வந்து மென்ஷன் வந்து நியூஸில் வருதா? ஸோ எக்ஸாம்பிள் கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து கர்நாடகா சிஎம் ஆஸ்ட்ரேட்டிங் ப்ரமோஸ் அம்ப்ளோஸ் கமல் இந்தியன் ஆட்டர் கோல் கேஸ்ஃபிகேஷன் இது மாதிரி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாம் பார்த்தோம். இந்த வீடியோக்கான பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்ம வெப்சைட்டில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். வேணும்னா வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனி சஜஷன் ஆர் டவுட்னாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்கமிங் வீடியோவில் கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.